$550 billion அதோட மொத்த ஒப்பந்தத்தின் விலை நீங்க 48 லட்சம் கோடின்னு சொன்னது $550 billion. இன்னைக்கு அந்த ஒப்பந்தம் அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது கடைசி நேரத்தில் ஜப்பானின் அதிகாரப்பூர்வமான அந்த ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டிய அதிகாரி, பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய அதிகாரி செல்லவில்லை. யானை எப்படி தன் தலை மீது மண்ணள்ளி கொட்டிக்கொள்ளுமோ அதே போல் அவருக்கு எந்த நாடுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கின்றனவோ, எந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு தோளோடு தோள் நின்று அதற்கு வலிமை சேர்க்கக்கூடுமோ அதை எல்லா நாடுகளையும் பகைமை கொண்ட நாடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ரஷ்யாவிடம் தெரிந்த ட்ரம்புக்கு இந்தியாவின் மட்டும் ஏன் அவ்வளோ போகும்? அதாவது ரஷ்யாவிடம் வாங்கக்கூடிய எண்ணெய் மற்ற எல்லா விஷயங்களும் 20% அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். கேட்டால் இது மோடியால் தொடங்கப்பட்ட போர் என்று பீட்டர் லாவ்ரோவ் சொல்கிறார், ட்ரம்பின் அட்வைசர். அதாவது நிறைய முறை ட்ரம்ப் அவர்கள் பேச முயற்சி பண்ணியும் மோடி பேச மறுத்து 4 முறை நிராகரித்துள்ளார். 4 முறை. இது சீக்கிரட் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இந்தியாவை டெட் எக்கானமி என்று சொன்னதை மோடி விரும்பவில்லை. ட்ரம்புக்கு நோபல் விருது தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தால் அவர் மற்ற போர்களை நிறுத்தட்டுமே, உலகத்தில் இருக்கிற போரை. முடிந்தால் புட்டின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து போட்டோ எடுத்துக்கொண்டு, ஐயா சாமி விட்டுவிடு, ஜெலன்ஸ்கியை விட்டுவிடு, யுக்ரைனை விட்டுவிடு, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ட்டு சொல்லிட்டுமே. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை உலக நாடுகள் இதை பார்க்காதா? அதனால்தான் டென்மார்க் ட்ரம்ப் கூட பிரச்சனை இருக்க. இப்போ டென்மார்க்கும் ட்ரம்புக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டென்மார்க் பிரதமர் மோடியுடன் பேசியுள்ளார். புட்டின் மோடியை கூப்பிட்டு பேசுகிறார். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவரோட பேச மாட்டார், அனைத்து நாடு அதிபர்களும் பேசுறாங்க. ட்ரம்ப் ஒரு அது காலி பெருங்காய டப்பா என்று பல பேர் நினைக்கிறார்கள். இன்று ட்ரம்ப் ஆட்சி வந்த பிற்பாடு அவரின் உளவுத்துறையில் பல அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவிலேயே ஒரு உள்நாட்டு அமளிதுமளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் ஆட்சி அலங்கோல ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மேக் அமெரிக்கா ஐசோலேட்டட் அகெயின். அமெரிக்கா என்ற நாடு தனிமைப்படுத்தப்படும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், ஒரு பக்கம் வரி விதிப்பு தொடர்ந்து ட்ரம்ப் வாயிலிருந்து வர்றது வரி 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 இது மட்டும்தான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஜப்பான் கூட 48 லட்சம் கோடி ஒப்பந்தம். ஆனால் அங்கே பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக போயிருக்காரு, அந்த உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறாரு. ஸோ இந்த 48 லட்சம் கோடி ஒப்பந்தம்ன்றது இப்போ காலதாமதம் ஆகுது. அங்கே பேச்சுவார்த்தை நடத்த போறார் மோடி அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது? $550 billion அதோட மொத்த ஒப்பந்தத்தின் விலை நீங்க 48 லட்சம் கோடின்னு சொன்னது $550 billion. இன்னைக்கு அந்த ஒப்பந்தம் அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது கடைசி நேரத்தில். ஜப்பானின் அதிகாரப்பூர்வமான அந்த ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டிய அதிகாரி, பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய அதிகாரி செல்லவில்லை. காரணம், தென்கொரிய அதிபருடன் ட்ரம்ப் பேசிய, ஜப்பானை பற்றிய பேசிய சர்ச்சரவு பேச்சு. இது உலகம் ஃபுல்லாக பரவி ஜப்பானை கடுப்பேற்றி ஜப்பான் இந்த $550 billion ஒப்பந்தத்தை அப்படியே நிலுவையில் வைத்துள்ளது. கடப்பில் போட்டுருச்சு. ட்ரம்ப் யானை எப்படி தன் தலை மீது மண்ணள்ளி கொட்டிக்கொள்ளுமோ அதே போல் அவருக்கு எந்த நாடுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கின்றனவோ, எந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு தோளோடு தோள் நின்று அதற்கு வலிமை சேர்க்கக்கூடுமோ, எந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு இணக்கமாக செயல்புரியும் தன்மை கொண்ட நாடுகளோ அதை எல்லா நாடுகளையும் பகைமை கொண்ட நாடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். தனது பேச்சின் மூலமாக சொல்றதோட போக்கு, செயல், பேச்சு எல்லாம். அவரின் அரசாங்க அதிகாரிகளையே ட்ரம்ப் நம்புறதில்லை. உதாரணத்துக்கு அவரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் பாம்பியோ, அவரை நம்புவதில்லை. ருபியோவை நம்புவதில்லை. நெக்ஸ்ட்டு அவரின் செக்ரட்டரி ஃபார் ட்ரெஷரி, அதாவது
நம்மளோட நிதி அமைச்சர் மாதிரி அங்கே இருக்கிறவர் வந்து ஸ்காட் பெசெட், அவரை நம்புவதில்லை. அதற்கப்புறம் அவரின் இது பாதுகாப்பு அமைச்சரை நம்புவதில்லை. இப்போ யாரை தான் நம்புறாரு சார்? அவர் நம்புவது அவரின் நெருங்கிய கால்ஃப் விளையாடும் நண்பர்கள், அவருடன் உல்லாசமாக பொழுதை கழிப்பும் நண்பர்களான இந்த இவர் இருக்கார் பாருங்க, விட்கோவ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைத்தார் அவர், பீட்டர் லெவரோவ். இவர்களெல்லாம் ஒரு விதத்தில் அவர்களின் முன்னோர்கள் ரஷ்யாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள். இன்று இந்தியாவுக்கு தூதராக அனுப்பியிருப்பவர் பேரும் செர்கே கோர்கோஷ்கி. அதை கோர்கோஷ்கி என்றால் அவர் ரஷ்யன் என்று கண்டுபிடித்து வருவார் என்று கோர் ஆக்கிவிட்டார்கள். கோர். சோ அவர் ரஷ்யர்களை தான் அதிகம் நம்புகிறார். அதனால்தான் புட்டினுக்கும் சிவப்பு கம்பளம் விழித்து சல்யூட் அடித்து வான வேடிக்கை எல்லாம் காட்டி அவரின் விமானங்களை அனுப்பி கடைசியில் அலாஸ்காவில் என்னென்ன கெஞ்ச வேண்டுமோ எல்லா விஷயங்களும் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி புட்டினிடம் ஒப்பந்தத்துக்கும், அதாவது பொருளாதார ஒப்பந்தங்களுக்கும் அவரை கெஞ்சிக்கொண்டு எக்ஸான் மொபில் ரஷ்யாவோடு எண்ணெய் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னேற்பாடுகள் மேற்கொண்டு, அதற்கப்புறம் ரஷ்யாவுக்கு புதிய விதமான கருவிகளை கொடுப்பதற்கு, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பனிப்பாறைகளை உடைக்கும் கப்பல்களை கொடுப்பதற்கான ஒப்பந்தம். அதே சமயத்தில் ரஷ்யா வந்து ரஷ்யாவோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு புது கருவிகளை கொடுப்பதற்கான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அமெரிக்கா கையெழுத்திடும் என்று ட்ரம்பின் தரப்பு அறிவித்து அதிகாரப்பூர்வமாக இல்லை, புட்டினிடம் கேட்டுக்கொண்டார்கள். அதே சமயத்தில் ஜெலன்ஸ்கியிடம் போரை நிறுத்துகிறேன், உன் கனிம வளங்களை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தத்தை தெரிவித்து ரஷ்யா கிட்ட போய் கெஞ்சறது, ஜெலன்ஸ்கியை மிரட்டுறது. சவுத் கொரியா கிட்ட போய் டீல் பேசுறது, ஜப்பானை திட்டுறது. ரஷ்யாவிடம் கெஞ்ச தெரிந்த ட்ரம்புக்கு இந்தியாவின் மட்டும் ஏன் அவ்வளோ கோவம்? அதாவது ரஷ்யாவிடம் வாங்கக்கூடிய எண்ணெய் மற்ற எல்லா விஷயங்களும் 20% அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில். கேட்டால் இது மோடியால் தொடங்கப்பட்ட போர் என்று பீட்டர் லெவரோவ் சொல்கிறார். ட்ரம்பின் அட்வைசர், காரியதர்சி, ஆலோசகர், என்ன வேணாலும் சொல்லலாம், அவர் சொல்லி இருக்கிறார். மோடியா சண்டையை தொடக்கினார். மோடியா வந்து டான்பாஸ்கையும் கிரைமியாவையும் ஜப்ரீஷியாவையும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். மோடி என்ன செய்தார்? உலக சந்தையில் எண்ணெய் விலை ஏறக்கூடாது என்று ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குங்கள் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டார்கள். சரி, அதனால் நம்மும் லாபம் அடையலாம் என்று மோடி செய்தார். அதனால் நம் நாட்டு மக்கள் லாபம் அடைந்தனர். எவ்வளோ சார் இன்னைக்கு பெட்ரோல் விலை தமிழ்நாட்டில்? நான் மொத்தமாக 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுறது லிட்டரு. ஏன்னா எத்தனை நாளா? எத்தனை நாளானா சில காலங்களாகவே. சில காலங்களானா ஒரு வருஷம், மேபி 2 இருக்கலாம், 2 வருஷம், 3 வருஷமா. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு பெட்ரோல் விலை ஏறி. இதால் நீங்க நல்ல லாபம் அடையலையா? ஸோ மோடி அவரின் நாட்டு மக்களின் நலன் கருதி அவர் செயல்படுவது எந்த விதத்தில் தப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இங்கே ஒரு பொருளாதார மேதை, முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், அமெரிக்க அடிவரடி, இந்தியாவை உற்பத்தி திறன் கொண்ட ஒரு நாடாக மாற்றக்கூடாது, வெறும் சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியாக இருக்க வேண்டும் என்று வழிமொழிந்த ஒரு சால சிறந்த ஞானி திரு ரகுராம் ராஜன் சொல்லியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து நாம் எண்ணெய் வாங்கக்கூடாது, நிறுத்தினால் நமக்கு நல்லது என்று. அவர் வேலையே பண்ணாட்டி கூட அவர் யாரோ ஒருத்தர் அவருக்கு காசு கொடுப்பாங்க, அட்வைசர்ன்ற போஸ்ட்டை போட்டுக்கிட்டு. உங்களுக்கு எனக்கு யார் கொடுப்பா? ஸோ ட்ரம்ப் வந்து இந்தியாவிடம் அணுகும் முறையில் 3 முக்கியமான விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டும். ட்ரம்ப் இந்தியா மீது திணிக்கக்கூடிய விஷயங்கள் யாவை? அந்த ட்ரேட் டீல்ல நான்வெஜ் மில்க், அதாவது புரோட்டீன், மாமிசம் கலந்த உணவை பசுக்களுக்கு கொடுத்து அதால் வரும் பாலை
இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா முயற்சிக்கிறது. அதற்கு இந்தியா வழிவகுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளலாமா? நம்பர் 1 இது. ரெண்டாவது, அவர்கள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது விதைகளை அவர்கள் ஒரு வாட்டி அந்த விதையை விதைத்தால் அடுத்த முறை அந்த விதையை திரும்ப விதைக்க முடியாது, புதிதாகத்தான் வாங்க வேண்டும். இங்கே இருக்கும் விதைகளின் தன்மையும் அதை அழித்துவிடும். இதனால் காலப்போக்கில் நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். இதனால் நாம் உணவு அதிகம் உற்பத்தி செய்யும் நாட்டிலிருந்து உணவை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு 60களில் நாம் எந்த நிலைமை எட்டினோமோ அந்த நிலைமை நாம் திரும்ப எட்ட வேண்டும் என்பது அமெரிக்காவின் எண்ணம். இதை நாம் ஒற்றுக்கொள்ளலாமா? அடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடியது இந்த ட்ரேட் டீலில் அவர்கள் பொருட்களுக்கு நாம் வரியை குறைக்க வேண்டும், அதே நம் பொருட்களுக்கு அவர்கள் வரியை ஏற்றினால் நாம் கேட்கக்கூடாது என்பது அவர்கள் கருத்து. யூரோப்பிய யூனியன் அதற்கு ஒற்றுக்கொண்டது, ஜப்பான் அதற்கு ஒற்றுக்கொண்டது. இந்தியா ஏன் ஒற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்கள் ஒற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, அவர்கள் உள்நாட்டில் அதை திரும்ப அதை பயன்படுத்தும் திறன் கம்மியாக, மக்கள் தொகை கம்மியாக இருப்பதால் அதை உபயோகிக்கும் திறன் கம்மியாக உள்ளது. ஸோ அதை அவர்கள் ஏற்றுமதி செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதால், அது அமெரிக்கா வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருப்பதால் அவர்கள் அமெரிக்காவுக்கு அடிபணியலாம். ஆனால் இந்தியாலேயோ இந்த உற்பத்தி திறன் என்ன உற்பத்தி செய்தாலும் நம் மக்களுக்கு வாங்கும் திறன் உள்ளது. அதனால்தான் அதே அமெரிக்கா நம் மீது போட்டுள்ள பொருளாதார தடையில் மருந்துகளுக்கு, இங்கிருந்து செல்லும் மருந்துகளுக்கு தடை இல்லை, இந்த டாரிஃப் அப்ளை ஆகாது. எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் சில விஷயங்களுக்கு அப்ளை ஆகாது, இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. கிட்டத்தட்ட $87 பில்லியன் மொத்தம் நம்ம வர்த்தகம், அதாவது நம்ம ஏற்றுமதி செய்வது, அதில் $46 பில்லியன் இது அப்ளை ஆகாது. வெறும் $41 பில்லியன் தான் அப்ளை ஆகும். அது நம் மொத்த பொருளாதாரத்தில் 0.2% கூட இல்லை, 2 இல்லை 3%, 0.2 இல்லது 0.3%. இதற்கு நாம் அஞ்ச வேண்டுமா? இதே அமெரிக்கா இந்தியாவில் சுத்திகரித்த ரஷ்ய எண்ணெயை வாங்கினால், அமெரிக்காவுக்கு நாம் அனுப்பினால் அதற்கு 0% டாரிஃப். அவர்களுக்கு அனுப்பலாம், ஆனால் நாம் மற்றவர்களுக்கு விற்கக்கூடாது, நாம் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது. இதை ஏன் சார் உலக அரங்கில் பேச முடியல? வெட்ட வெளிச்சமாக போட்டு ஏன் பேச முடியல? நாம் வெட்ட வெளிச்சமாக பேசுவதால் தான் அமெரிக்காவுக்கு எரிச்சல் வருகிறது. 4 வாட்டி போன் போட்டாங்க, 4 வாட்டி பிரதமர் எடுக்கல. நீங்க எப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க, அதாவது அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் ஏத்துப்பான், 0% வரி போடுவான்னு சொல்றீங்க. ஆனால் இங்க இந்தியாவிலே சில அதை பத்தி புரிதல் இல்லாம பேசுறாங்களே. சில இல்ல, பேரை சொல்லுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க. நம்ம எம்பி, எந்த பி? சு வெங்கடேசன். தெரிந்து சொன்னேனோ தெரியாமல் சொன்னேனோ தெரியல. சு வெங்கடேசன் போன்ற நபர்கள் கீழடியில் தில்லுமுள்ளுகள் பண்ணுவதற்கும், கீழடியில் இல்லாத இருப்பது என்று சொல்வதற்கும், வாய்க்கு வந்ததை பேசுவதற்கும் தவிர்த்து கம்யூனிஸ்டுகளால் என்ன செய்ய முடியும்? சரி, கம்யூனிஸ்ட் எம்பியா அவர் இருக்காரு. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியை நம்ம 5-18% குறைக்கிறோம். அதை ஏன் அவர் அதை பாராட்ட முடியல? அது உள்நாட்டு வாங்கும் திறனை அதிகரிக்குமா கம்மியாக்குமா? சரி, ஆக்கப்பூர்வமா சொல்றாரு. அப்போ அவர் இந்தியா தன்னிச்சையாக செயல்படுவதை, அமெரிக்காவுக்கு எதிராக நாம் நிற்பதையும், அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களையும் மீறி நீ 50% டாரிஃப் எடுத்துட்டு வந்தா கூட நான் நிப்பேண்டா அப்படின்னு சொல்ற இந்த அரசு நிற்பதையும், ரஷ்யாவுடன் உறவுகளை நான் துண்டித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்வதையும் இவர் அங்கீகரிக்கிறாரா இல்லை நிராகரிக்கிறாரா? அவர் ஒற்றை கேள்வியில் வைக்கிறாரு. ரஷ்யாவிடம் வாங்குவது இந்தியாவா அல்லது பாரத பிரதமர் மோடியின் நண்பரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரஷ்யா அதிகாரப்பூர்வமான ரஷ்ய அரசாங்கம் யாருக்கு எண்ணெய் விற்பது என்று சொல்லுகிறது? நயரா ஆயில், ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட். ஆமா, ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் இந்தியாவுக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுதா இல்லையா? நயராவும் இந்தியாவுக்கு வரி கட்டுதா இல்லையா? சரி, இவர்கள் 30 கோடி ரூபாய் பிச்சை எடுத்தார்களே ஒரு கட்சியிடம், அந்த கட்சிக்கு என்னென்ன, அந்த கட்சிக்கு உள்ள சேனல்கள் எத்தனை? சன் டிவி, கலைஞர் டிவி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்னும் கிரிக்கெட் டீம்,
அவங்கெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனியா தெரியலையா? அப்போ இவர் கார்ப்பரேட் கைக்கூலி இல்லையா? கம்யூனிஸ்டுகளுக்கு அதாவது ஜீவாதார உரிமையோ இல்லை, அவர்களுக்கு தார்மீக உரிமையோ இல்லை இந்திய நாட்டை பற்றியோ இந்திய வெளியுறவு கொள்கையை பற்றியோ பேசுவதற்கு. சைனாவுக்கு இந்தியாவை அடமானம் வைத்த கயவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள். இந்திய பாகிஸ்தான் போர் நடக்கும்போது, இந்திய சைனா போர் நடக்கும்போது 1962 இந்திய வீரர்களுக்கு ரத்தம் கொடுப்பதை நிறுத்த சொன்னார்கள் கம்யூனிஸ்டுகள். இதே சு வெங்கடேசன் தனியாக தன்னிச்சையாக திமுக சின்னம் அவர்களின் உதவி இல்லாமல், காங்கிரஸ் உதவி இல்லாமல், மற்ற இதர கட்சிகள் உதவி இல்லாமல் தனியாக மதுரையை நின்று ஜெயித்து காட்டட்டும். அது எப்படி அவர்கள் துணையாக நின்ற யூபிஏ சர்க்கார் இருந்தபோது 126 மாவட்டங்களில் இந்தியா முழுவதும் சிவப்பு தீவிரவாதம் என்று அழைக்கப்படும் நக்சலிசம் பரவியது. இன்று வெறும் 2 அல்லது 4, அதிகபட்சம் போனால் 6 மாவட்டங்களில் மற்றும் உள்ளது இந்தியா முழுக்க. எங்கே போனார்கள் இவர்கள்? JNU என்று ஒன்று இருக்கிறது. இந்தியா துண்டாக்கப்பட வேண்டும், a country without a post office, இந்த நாட்டில் அட்ரஸ் இல்லாத நாடாக இதை மாற்ற வேண்டும் என்று மீட்டிங் போட்டார்கள். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகளை அவர்களெல்லாம் ஒரு ஆட்கள், அவர் பேசுவதெல்லாம் ஒரு கருத்து என்று பேசுவதில் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதை ஒரு பேச்சாகவோ அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருப்பதாகவோ நான் கருதவில்லை. ஓகே சார், அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஜப்பான் இப்படி ஒரு முடிவை லாஸ்ட் நேரத்தில் எடுத்திருக்கு. அவர் தென்கொரியாவுடன் பேசிய ட்ரம்பின் பேச்சினால் மட்டும்தானா, இல்ல பாரத பிரதமர் மோடி அங்க வந்திருக்காரு, நம்ம இந்தியாவிலும் அவர்கள் $68 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. சார், குழந்தையை கேட்டால் கூட சொல்லும், எங்கே வாங்கும் திறன் இருக்கிறதோ அங்கே தான் நீ பணம் போட வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ நான் பேசுற பேச்சை உங்க சேனல்ல யாரும் கேட்கலன்னா நம்ம 2வது வாட்டி கூப்பிடுவீங்களா? நீங்க அடிப்படை என்ன சார்? சப்ளை அண்ட் டிமாண்ட். எங்க டிமாண்ட் இருக்கோ அங்க தானே சப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பா. ஜப்பான் எங்க முதல் போடுவோம்னா, எங்க அவங்களோட பொருட்களுக்கு முதல் போடுற இடத்துல அவங்க பொருள் விற்கக்கூடிய அந்த சந்தை வேண்டும். அந்த சந்தை எந்த சந்தை? இந்தியா, பாரதம். இது தவிர்க்க முடியாத சந்தை. இது ட்ரம்புக்கு புலப்படவில்லை என்றால், ட்ரம்ப் மண்டைக்கு அது எட்டவில்லை என்றால், ட்ரம்பின் ஆலோசகர்களோ இல்லை அடிவரடிகளோ அவர்களுக்கு அது புரியவில்லை என்றால், அவர்கள் இந்திய பிரதமரை கொச்சைப்படுத்தும் வண்ணம் பேசினால் அதை நாம் இந்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நினைத்தால் அவர்கள் மீது தப்புள்ளதை தவிர்த்து ஜப்பான் மீதோ இந்தியா மீதோ தப்புள்ளதாக நான் கருதவில்லை. மோடியால் ஒரு பக்கம் ஜப்பானுக்கு கை குலுக்கவும் முடியும், இன்னொரு பக்கம் சைனாவுடன் தோளோடு தோள் கை போடவும் முடியும். இதே ட்ரம்பால் செய்ய முடியாது என்று. சார், இவ்வளவு பேச்சுக்கள் இந்த வரி விதிப்பை பற்றி பேசுறது தருவாயில எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இங்க இருந்து நீங்க இவ்வளவு வரி விதிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்திய ஆல்டர்னேட்டிவ் வழி தேடிடுது. நான் உன்னோட நாட்டு தேடிட்டு தான் இருக்கு, தேடிடுச்சு இல்லை, அதான் வேறு நாட்டுக்கு போறன்ற பட்சத்துல இப்போ இங்க இருந்து பொருட்கள் போகும் பட்சத்தில் அங்க இதை வாங்கி வேலை செய்யறவங்க, வாங்கி பயனடைறவங்களை தாண்டி இதை வச்சு அங்கே தொழில் பண்றவங்க, வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வேலை இழப்பு மிக கணிசமா உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எங்க இந்தியாலயா இல்ல அமெரிக்காவில்? ஆமா, இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுற பாஷையிலே சொல்றேன், கொக்கோ கோலா டின் இன்னைக்கு பற்றாக்குறையில இருக்கு. ஏன்னா அலுமினியம் இந்தியால இருந்து போயிட்டு இருந்தது. ஆமா, இன்னைக்கு டின் இல்ல. கொக்கோலா கம்பெனி வெளியே வந்துடுறான். ஆப்பிள் கம்பெனி எப்பா டே அப்பா நீ சொல்ற இதுக்கெல்லாம் என்னால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது, நான் இந்தியாக்கே போயிடுறேன் அப்படின்றான். பல நிறுவனங்கள் அமெரிக்காவில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றால், அங்கே உன் உற்பத்தி திறனை பெருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான கட்டுமானத்தை நீ அமைத்து உற்பத்தி திறனை பெருக்க வேண்டும். இருக்கிற கட்டுமானத்தை அழித்து விட்டு நான் உற்பத்தி திறனை பெருக்குவேன் என்றால் ட்ரம்ப் செய்வது இது. நீ ஒரு சப்ளை செயின், இருக்கிற சப்ளை செயினை வேணான்னு புறந்தளிட்டேன்னா உங்களுக்கு பெண்ணு வருது சார், இந்த பெண்ணு வேணான்னு நீங்க சொல்லிடுறீங்க. அந்த பெண் இல்லைன்னா இன்னொரு பெண்ணு வேணும் இல்லை எழுதுறதுக்கு. கண்டிப்பா அந்த பெண் எங்கிருந்து வாங்குவீங்க? இல்ல ஒண்ணு நீங்க உற்பத்தி பண்ணணும், இல்ல வெளியில இருந்து வாங்கணும். அதுக்கு தேவையான ஒரு முன்னேற்பாடு எடுக்காம இந்த பெண்ணு வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு அமெரிக்கா அதன் போல ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டுள்ளது. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்
மிகப்பெரிய சு வெங்கடேசன் போன்ற நபர்களுக்கு புரியும்பாறு சொல்ல வேண்டும் என்றால், இந்த பர்டிகுலர் இந்த டாரிஃப் வாருக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா நம் மீது இவ்வளவு பெரிய வரியை திணிக்க வேண்டியதற்கு அடிப்படை நோக்கம் என்னவென்று பார்த்தால், நம் வேளாண் குடிகளை கெடுக்க வேண்டும் என்று குறிவைத்து சில விஷயங்களை அமெரிக்கா முன்வைத்தது. அதற்கு உதாரணங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆமா, 15 கோடி வேளாண் குடிகள் இதால் அடிபடுவார்கள். மோடியும் தீர்க்கமாக சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேயே இதை பத்தி. என் நாட்டில் இருக்கும் விவசாயிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எந்த விதத்திலும் நான் எதிரியாகவோ என் அரசு அவர்களுக்கு எதிராகவோ முடிவுகளை எடுக்காது என்று சொன்னார். முன்வைத்த காலை பின்வைக்கும் எண்ணம் கொண்ட தலைவர் அல்ல மோடி. பல கருத்தும் வந்தது இல்ல சார். அதான் நிறைய முறை ட்ரம்ப் அவர்கள் பேச முயற்சி பண்ணியும் மோடி பேச மறுத்து 4 முறை நிராகரித்துள்ளார். 4 முறை. இது சீக்கிரட் ஒண்ணு இல்ல, ஊரறிந்த உண்மை. ஆமா. ஏனென்றால் ட்ரம்ப் அவர் சொல்வது மிகைப்படுத்தி பல விஷயங்களை சொல்கிறார். இரண்டாவது, இந்தியாவை டெட் எக்கானமி என்று சொன்னதை மோடி விரும்பவில்லை. மோடி வில் ஃபர்கிவ் பட் நாட் ஃபர்கெட். மறந்து விடுவார், மன்னிக்க விட மாட்டார், மன்னிக்க மாட்டார். ட்ரம்ப் செய்த பெரிய குற்றம் இந்தியாவை இறந்த பொருளாதாரம் என்று சொன்னது. 6.5% வளரும் பொருளாதாரத்தை நான் சொல்லல, கோல்ட்மேன் அண்ட் சாக், உலக வங்கி எல்லாரும் சொல்லுது 6.5% வளரும் ஒரு பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்று சொன்னது ட்ரம்ப் செய்த தவறு இல்லையா? எந்த நாட்டின் அதிபராவது இது மாதிரி ஒரு கொச்சை பேச்சை பேசுவாரா? அதை பேசிய பிற்பாடு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ட்ரம்ப் இந்திய பிரதமரிடம் பேச்சுவார்த்தைக்கோ இல்லை பேசுவதற்கோ முயன்றார்? இரண்டாவது, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தான் மட்டும்தான் அதை அணுகும். மூன்றாவது நாடுக்கு இதில் எவ்விதத்திலும் பங்கு இல்லை என்று தெரிவித்து விட்டார். இதுவரை சைனா முயன்றுள்ளதா? ரஷ்யா முயன்றுள்ளதா? பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்காவுக்கு வந்த வழி என்ன? தேவையில்லாமல் அவர்கள் ஏன் இதில் மூக்கை நுழைக்க பார்க்கிறார்கள்? ட்ரம்புக்கு நோபல் விருது தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தால் அவர் மற்ற போர்களை நிறுத்தட்டுமே, உலகத்தில் இருக்கிற போரை. முடிந்தால் புட்டின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து போட்டோ எடுத்துக்கொண்டு, ஐயா சாமி விட்டுவிடு, ஜெலன்ஸ்கியை விட்டுவிடு, யுக்ரைனை விட்டுவிடு, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டுமே. அதற்கு வக்கில்லாமல் இந்திய பிரதமர் அவர் சொன்னதையும் கேட்டு விட்டார் என்று ஒரு பொய்யை எப்படி அவர் மறுபடியும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கலாம்? இல்ல, இதுல ஒரு முக்கியமான 4 முறை நீங்க சொல்றீங்க ட்ரம்போட பேசலன்னு. ஒட்டுமொத்த உலகத்தில் ட்ரம்ப் போன் அடிச்சு பேசாம இப்படி ஒதுங்கி சென்ற ஒரே நபர், ஒதுங்கி செல்ல நிராகரித்த ஒரே பிரதமர் சொல்லுங்க. நிராகரித்த ஒரே பாரத பிரதமர், ஆண்மகன். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை உலக நாடுகள் இதை பார்க்காதா? மோடியே. அதனால்தான் டென்மார்க் ட்ரம்ப் கூட பிரச்சனை இருக்க. இப்ப டென்மார்க்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டென்மார்க் பிரதமர் மோடியுடன் பேசியுள்ளார். புட்டின் மோடியை கூப்பிட்டு பேசுகிறார். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவரோட பேச மாட்டாங்க, அனைத்து நாடு அதிபர்களும் பேசுறாங்க. ஜப்பான் அவங்க போன் அடிச்சு பேசுறாங்க, இவர் பேசல. ஷி ஜின்பிங் இந்திய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் இந்திய சுதந்திர தினத்தன்று. புட்டின் மோடியிடம் பேசி அலாஸ்காவுக்கு போவதற்கு முன்னும் போன் பேசுகிறார், வந்த பின்னும் போன் பேசுகிறார். ஜெலன்ஸ்கி பேசுகிறார். யார் சண்டை போட்டுக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் இவர்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருக்கு. மோடி நடத்தால் முடியும் என்று அவர்களுக்கு புரிகிறது. ட்ரம்ப் ஒரு அது காலி பெருங்காய டப்பா என்று பல பேர் நினைக்கிறார்கள் இன்று. அவர்கள் எல்லா நாடு மீதும் அமெரிக்கா வரி போடுவேன் என்று அச்சுறுத்தி அமெரிக்காவை எல்லாரும் புறக்கணிக்கும் ஒரு நிலைக்கு வந்து விட்டனர். இல்ல, அதைத்தான் நான் என்னுடைய பார்வை பார்க்கறேன்னா, இது டாலரை அடித்து அமுக்கும் நேரம் வந்து விட்டதோ, அது இந்தியாவால் தான் இது நடக்க ஏறுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. டாலரை இந்தியாவால் மட்டும் அடித்து அமுக்க நினைக்க முடியாது. அது நம்மளோட பார்வையாக ஒரு பங்கு இந்தியா பங்கு இருக்குல்ல, அதுல பிரிக்ஸ்னு உள்ள வரும்போது தானே ரிக்னு வந்தாலே போதும். ரஷ்யா, இந்தியா, சைனான்னு வந்தாலே டீடாலரைசேஷனுக்கு அது பாதை வகுக்கும். ஜப்பான் மற்ற நாடுகள் இதில் சேரும் போது அமெரிக்காவுக்கு இது பேரிழப்பாக பேரிடியாக மாறக்கூடும். ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு இருக்கும் இருப்பானது, அந்த டாலரின் இருப்பானது எப்போ செல்வாக்கு அடையும், அந்த செல்வாக்கு எதுவரையும் இருக்கும் என்றால் என்னைக்கும் டாலருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு
இணக்கம், அந்த பிணைப்பு. எண்ணெய், கச்சா எண்ணெய் வாங்குவது டாலரில் தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் தான் டாலரின் மதிப்பு உலகத்தில் இருக்கும். இந்தியா தான் உடைத்து விட்டது அல்லவா அதை? நான் ரஷ்யாவுடன் ரூபிள்ல வாங்குறேன்றோம், அந்தந்த நாட்டோட கரன்சிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்றோம். இது நடக்க ஆரம்பித்தால் டாலரோட இருப்பு காணாமல் போயிடும். இல்ல அதான் சார் நான் கேட்கிறேன். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க வேளாணை முக்கிய நிறுத்தி தான் உள்ள அமெரிக்கா வரப்பாக்குது, நம்ம வேணாம்னு சொன்னதுனால தான் இவ்வளவு எதிர்ப்புகள், வரி விதிப்பெல்லாம். அதை தாண்டி பிரிக்ஸ்ல முக்கியமாக பேசப்பட்டது இந்த ரஷ்யாவும் இந்தியாவும் அவங்கவுங்க சொந்த கரன்சிலே வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இது மோடிக்கு அப்பவே மோடி பேசினார், என்ன நீங்க பண்ணிக்கோங்க, டாலர்ல தான் நடக்கணும்னு சொன்னார் அப்பவே ஒரு முறை. அதை இந்தியாவும் ரஷ்யாவும் நடத்தி காட்டிருச்சுன்ற ஒரு எண்ணம் தான் இதை மற்ற நாடுகள் பழகிக்குமோ. அதுல என்ன சொன்னாங்க, இவ்வளவு ரூபாயை எடுத்துட்டு வந்து ரஷ்யால போடுறாங்களே இந்தியா, அந்த ரூபாயில என்ன பண்ண போறாங்கன்னு கிண்டல் அடிச்சாங்க. என்ன பண்ணோம் தெரியுங்களா? அந்த ரூபாவை வந்து திரும்பி ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கொடுத்து அந்த ரூபாவை இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணுவதற்கு நாம வழிவகுத்தோம். ரஷ்யா பேங்க்ல போய் உட்கார்ந்து இருந்தது இல்ல ருப்பி, அந்த ருப்பியாவே இந்தியாவில திரும்பி எடுத்து வந்து அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு வழிவகுத்தோம். சைனாக்கு இப்போ என்ன பண்ணோம், 24% வரைக்கும் சைனா வந்து இந்தியாவோட பல நிறுவனங்கள்ல அவங்க சந்தை, நம்மளோட ஷேர் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். 24% வரைக்கும் ஒரு நிறுவனத்துல அவங்க பங்கு வாங்கலாம், 24% வரை, அதுக்கு மேல இல்லை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிவகுத்தோம் அந்நிய செலாவணி வரத்துக்கு. பல நாடுகளுடன் அந்த நாட்டோட கரன்சியுடன் ஒப்பந்தம் போட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப அமெரிக்கா வந்து இந்த டாரிஃபாரால அவர்களுக்கு ஈட்டக்கூடிய வருவாய் எவ்வளவு நினைக்கிறீங்க? 3 ட்ரில்லியன்ல இருந்து 3.5 ட்ரில்லியன் வரைக்கும் வரலாம் மிஞ்சி போனா. வரியால மட்டும் சொல்றீங்களா? அவங்க இன்கம் டாக்ஸ் ஒழிச்சிருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் ட்ரம்ப் சொல்றதால வரக்கூடிய இழப்பானது எவ்வளவு தெரியுங்களா? 20 ட்ரில்லியன் உள்நாட்டுல. அவங்க உள்நாட்டுல வந்து வரி வந்து நான் எடுத்துருவேன்னு சொன்னா, வரி வந்து முக்கியமான அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அவங்களுக்கு பெரிய வருவாயை கொடுப்பது அவங்களோட இன்கம் டாக்ஸ். அதை நான் கம்மியாக்கிடுறேன், எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா அதால வரக்கூடிய இழப்பை இந்த டாரிஃபால ஈடுகட்ட முடியாது. ரெண்டாவது, இவர்கள் வெளியே அனுப்பிய நிறுவனங்களை திரும்ப உள்ள எடுத்துட்டு வர வேண்டும் என்றால் அங்கே இவர்களுக்கு கட்டமைப்பு தேவை, படித்தவர்கள் தேவை, வேலையாட்கள் தேவை. இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வருவாங்க? ஒன்று நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா திரும்பி உள்ள எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு அவ்வளோ பணம் செலவழிக்கணும். அது இல்லை, மக்கள் தொகை தேவை, அடிப்படை மக்கள் தொகை தானே. நீ இங்கே ஃபென்ஸ் போடுற, அங்கே ஃபென்ஸ் போடுற, அங்கே பார்டரை கட்டுற, இங்கே எல்லா இடத்துலையும் பார்டரை கட்டிட்டு மக்களாக வர்றது இல்லை, H1B வசதியாக நிறுத்திடுறேன்ற, நான் க்ரீன் கார்டை நான் பரிசீலனை பண்ண போகிறேன் அப்படின்ற எல்லா வார்த்தையும் நீயே விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்டப்புறம் திரும்பி எந்த நாட்டிலையுமே திறன் கொண்ட வேலையாட்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு அமெரிக்காவே தடை வைக்கும் வண்ணம் நடந்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது அமெரிக்காவுக்கு யார் செல்வார்கள்? திறனற்றவர்கள் தான். அங்க இருக்கவர்கள் திறனற்றவர்கள். அப்ப யார் வேலை செய்வார்கள்? அப்ப எப்படி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எப்படி முடியும்? எப்படி சாத்தியம்? மேக் அமெரிக்கா டை அமெரிக்கா ஆயிருமோ? மேக் அமெரிக்கா ஐசோலேட்டட் அகைன். MAIGM மிகா ஐசோலேட்டட் அகைன். மியா அதான் நடக்கும். மேக் அமெரிக்கா ஐசோலேட்டட் அகைன். அமெரிக்கா என்ற நாடு தனிமைப்படுத்தப்படும். ஆல்ரெடி அவங்க யூரோப்பை, அதாவது ஐரோப்பிய நாடுகளை நம்பி அவர்கள் சில விஷயங்கள் செய்ய போனால் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவின் சந்தையை விட்டு கொடுப்பதற்கு அவர்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன்னா பிரிட்டன் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா கூட சைன் பண்ணிட்டான். சார் இவ்வளவு நம்ம அடுத்தடுத்து பேசுறோம்ல, ஒன் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, ஒரு பொருளை நம்ம இந்தியா அந்நிய செலாவணி டாலரை வந்து வச்சுக்கன்னா அங்க மதிப்பு ஏறுது. இப்போ நம்ம எப்படி ரஷ்யா கூட டிரான்சாக்ஷன் பண்றோமோ அது மாதிரி ஒரு சீனாவா என்ன அப்படி மாறி போன வாரம் வரைக்கும் $5 பில்லியன் நம்ம வெளியே விட்டுருக்கோம். இப்போ வெளியே விடும்போது அங்க குறையுது. அமெரிக்கால இன்ஃப்ளேஷன் வளருது, பொருட்களோட விலை அதிகமாகுது. அது ட்ரம்புக்கு தெரியுமா தெரியாதா? அடிப்படை பிரச்சனை என்னவென்றால், ட்ரம்ப் எடுக்கும் முடிவுகள் ட்ரம்ப் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளாக இருக்கின்றனவா, இல் ட்ரம்ப் அடிவரடிகளும் ட்ரம்புடன் சேர்ந்து சுற்றும் சில ஆசாமிகளும் எடுக்கும் முடிவுகளாக இருக்கின்றனவா என்பதுதான் இங்கே அமெரிக்கா டாலரை கொண்டு போயிட்டு அதில் பாதாளத்தை தள்ளிரும் போலயே.
அதாவது இன்று அமெரிக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய அச்சம் தோன்றியுள்ளது. அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வோட தலைவர் வந்து ட்ரம்ப்பை வந்து கோர்ட்டுக்கு அதாவது கோர்ட்டு வரை அந்த கேஸ் ஆனது. அதாவது ஃபெடரல் ரிசர்வுக்கும் அமெரிக்காவுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கும் ஒரு சர்ச்சரவானது கோர்ட் வரை செல்ல நேரிடும். ஆல்ரெடி இந்த டேரிஃபை வந்து கோர்ட் பரிசீலனையின் கீழ் உள்ளது, இது மாதிரி வரி விதித்தது. அடுத்து ட்ரம்ப் சந்திக்க போகிறது அவர்கள் செனேட்டுக்கும் காங்கிரஸுக்கும் இடைக்காலத்தில் தேர்தல் வரப்போகிறது. மிட்டம் போல்ஸ் வரும், இடைத்தேர்தல்கள். இந்த இடைத்தேர்தல்களில் டெமோக்ராட் பார்ட்டி ஆட்சி, அதாவது காங்கிரஸிலும் செனேட்டிலும் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்தால் அப்பொழுது ட்ரம்ப் எடுக்கும் முடிவுகள், பல முடிவுகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடுக்கு வராது. ஏனென்றால் காங்கிரஸும் செனேட்டும் அதை நிராகரிக்கும். ஸோ கிட்டத்தட்ட அரசாங்கம் ஸ்தம்பித்துவிடும். அமெரிக்க அரசியல் சாசன சட்டத்தின்படி காங்கிரஸுக்கும் செனேட்டுக்கும் அதிகாரம் அதிகமாக உள்ளது. ஜனாதிபதிக்கு செனேட் அண்ட் காங்கிரஸின் அதிகாரத்துக்கு வரம்பின் கீழ்தான் ஜனாதிபதியின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நாடு மிகப்பெரிய ஒரு இக்கட்டிலேயோ இல்லை ஒரு போர்க்காலத்திலேயோ இருந்தால் தவிர்த்து அப்பொழுதுதான் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் என்பது அமலுக்கு வரும். அதாவது ஜனாதிபதியின் அவர் ஏற்றும் தீர்மானங்கள் தான் எல்லாத்துக்கும், அதுதான் கடைசி, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு கட்டம் எட்ட முடியும். ஆனால் அந்த போர்க்காலமானது இப்பொழுது இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அது இல்லாத பட்சத்தில் இந்த இடைத்தேர்தல்களில் அங்கே வரப்போகிற முடிவுகளும் அங்கே அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கும் கோர்ட்டுகளில் நடந்து கொண்டிருக்கும் இதை ஒட்டி, அதாவது இந்த டாரிஃபை ஒட்டி, இந்த டாலர் இதை ஒட்டி நடக்கக்கூடிய கேஸ் சச்சரவுகளும் இது ட்ரம்பின் இருப்பையும் ஆட்சியையும் தீர்மானிக்கும். ஆனால் ட்ரம்ப் அவர் மோடியை குறைந்து மதிப்பிட்டு விட்டார் என்பதுதான் என்னோட பார்வையாக இருக்கிறது. சார், ஒரே ஒரு கேள்வி தான் இதில் கடைசி எனக்கு இருக்க கேள்வி. அதாவது இந்த டாலரின் மதிப்பு உயரத்தில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க பேங்க்ல. இப்போ அமெரிக்கன் அங்கிருந்து அறிவிச்ச அந்த மத்திய வங்கி அறிவிச்சிருக்கிறது வட்டி விகிதம் குறைந்தது. இப்போ வட்டி விகிதம் குறையுதுன்னா நான் எப்படி வந்து உங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த பேங்க்ல எப்படி போட முடியும்? ஆட்டோமேட்டிக்காக எங்கே அதிகமாக கொடுக்கணும் அங்கே போயிட போகிற முதலீட்டாளர்லாம் அடி மீது அடி வந்துகிட்டே இருக்கு. இது தெரியும், அமெரிக்கா தெரிஞ்சு பண்ணுதா இல்லை தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாமே? இட் இஸ் அவுட் ஆஃப் ட்ரம்ப்ஸ் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா ட்ரம்ப் செய்த சில முடிவுகள், அதான் நான் சொன்னேன், அவரோட அதிகாரிகளிடமே அவர் வந்து சரியாக முடிவுகளை அவர் பரிசீலிப்பதில்லை, அவர் பேசுவதில்லை, அவர் முன்வைப்பதில்லை. நான் சொன்னேன், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி, அவர் நிதியமைச்சரிடமே அவருக்கு ஒழுங்காக ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடு இல்லை. அவர் துணை ஜனாதிபதிக்கும் அவருக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லை. ட்ரம்ப் ஆட்சி வந்த பிற்பாடு அவரின் உளவுத்துறையில் பல அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிஏஏ முதல் கொண்டு FBI முதல் கொண்டு இதில் எல்லாம் அமெரிக்காவிலேயே ஒரு உள்நாட்டு அமளிதுமளி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ட்ரம்பின் ஆட்சி அலங்கோல ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்று அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகமாக உள்ளது. பணவீக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வாங்கும் பொருட்களின் விலை உயரும். வாங்கும் பொருட்களின் விலை உயர்ந்தால் செலவும் உயரும், மக்கள் செலவழிப்பது உயரும். அப்பொழுது அரசாங்கம் அச்சடிக்க வேண்டிய டாலர்கள் அதிகம் தேவை. அவர்கள் மற்ற நாடுகள் நம் டாலரை வாங்கும் என்ற நிலை போய் இன்று உள்நாட்டிலேயே டாலரின் அதிக தேவை ஏற்படுகிறது. அப்பொழுது அரசாங்கம் கடனாளியாக மாறும். இன்று அமெரிக்காவின் பொருளாதார சிக்கல்கள், அங்கே இருக்கும் வளர்ச்சி விகிதம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 1921-22 கட்டத்தில் கோவிட் உச்சகட்டத்தில் இருக்கும்போது என்ன நிலைமையில் அமெரிக்கா பொருளாதாரம் இருந்ததோ அதே நிலைமையில் இன்று இருக்கிறது. 1% தான் இருக்கிறது வளர்ச்சி.
அது மைனஸில் கூட செல்லக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஒரு நாடு கிட்ட பிரச்சனை செய்தால் பரவாயில்ல, இருக்கிற எல்லா நாடு கூடயும் பிரச்சனைன்னா தேர இழுத்து தெருவில் விட்டுட்டார் ட்ரம்ப். He doesn't know how to handle this. That's the problem with Trump. அவர் ரியல் எஸ்டேட் டீல் பண்ற மாதிரி ஆம் ட்விஸ்ட் பண்ணி எல்லாரையும் மிரட்டி உருட்டி பண்ணிடலாம் நினைச்சாரு. பட் சம்படி புலி வருதுன்னா எங்க புலின்னு ஒரு ஆள் கேட்பாங்கல்ல, அது கேட்டார் ஒருத்தர். அது குஜராத்தோட சிங்கமா இருக்கிறது வியப்பல்ல. ஸோ இன்னைக்கு அவங்க இந்தியா எடுத்திருக்கும் இந்த முடிவானது அமெரிக்காவுக்கு அது அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. இன்னும் ஒரு மாசம் பார்க்கலாம், அதுக்குள்ள அமெரிக்கா அவர்களே, ஏன்னா நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான், என்னைக்கு அமெரிக்காவால ஒருத்தனை கட்டுப்படுத்த முடியலையோ அவங்க டோட்டல் சரண்டர். உன் மாதிரி பெரிய ஆளே இல்லைன்னு சொல்லி அவன் மேல கை போட்டு நீ தான் நல்லவன் அப்படின்ட்டு. பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கிறோம். நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, ஜெயந்த்.